ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கேரளா ஸ்டைல் மீன் கறிங்க. இதுக்கு நம்ம தேங்காய் பாறை மீன் எடுத்துருக்குறோம். இது வந்து என்னென்னா நம்ம பிரியாணிக்கும் செய்யலாம், குழம்பா வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவதுன்னா நம்ம தலையோடு எடுத்துக்கலாம். மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வைக்கலாம். இப்போ என்னென்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு அதாவது இடிச்சுக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டை நம்ம நறுக்கிருக்கிறோம். இதை வந்து தட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை நம்ம நல்லா இடிச்சிட்டோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இடிச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 30 வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கிறோம். நீங்கள் தேவைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணினா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம புளி யூஸ் பண்ணல, கொடாம்புளி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கிறேன். இது கொடாம்புளி. இது வந்து கேரளா ஸ்டைல் கறி பண்ணுறதுனால நம்ம கொடாம்புளி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சதுனால இந்த தண்ணியை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் இதுக்கு கோகோனட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது நம்ம மிஸ்டர் கோல்டு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா ஒன்லி ஃபார் குக்கிங் ஆயில். தேங்காய் 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறோம். அடுத்து நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் கறிக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இதை போட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 3 தக்காளி அரைச்சிருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா மேலே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த கொடாம்புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. அதே மாதிரி வந்துன்னா பச்சை வாசனும் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம கொடாம்புளியும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இது வந்து என்ன ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஒரு சில மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு சில மீன் 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா அப்படியே உள்ளே வந்து அப்படியே மூழ்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் மீன் நல்லா வேகும். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. நல்லா மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கும் பாருங்கள். இந்த மீன் வந்து என்னென்னா உடையாது, அதனால கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கும் டைம் ஆகும். இது வந்து என்னென்னா மார்னிங் வந்து நீங்கள் ஒரு 9 மணிக்கு வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செஞ்ச உடனேயே சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இது அப்படியே மிக்ஸ் ஆகிக்கும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து மீன் நல்லா வெந்ததுக்கான அடையாளம்.
அப்படியே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இதை நல்லா குத்தி பாருங்கள், ஈஸியாக உள்ளே போகும். மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இது ஊறி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அப்புறம் இன்னும் நல்லா டேஸ்ட். இப்போது மீன் குழம்பு ரெடி. தேங்காய் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாறை கேரளா ஸ்டைல் கறி எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நான் நீங்கள் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் ஏன்னா லேஸாக இருக்கிறதுனால அதனோட டென்சிட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.